என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நீளமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவு வரவில்லை, இன்னும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் வரவில்லை, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அருமை சகோதரியே சகோதரனே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்க்கிற முடிவு சிறப்பாக செம்மையாக தேவன் முடித்து கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த முடிவு என்னவென்றால்,
எனக்கு குழந்தை இல்லை என்று இருக்கலாம், வேலை இல்லை என்று இருக்கலாம், வீடு இல்லை என்று இருக்கலாம், நிரந்தர வருமானம் இல்லை என்று இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளிலே உங்களுக்கு தோல்விகள் வந்திருக்கலாம். நல்ல முடிவே இல்லையே, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ உபவாசம் பண்ணி பார்த்தேன். நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டோட வேலை வரும்பொழுது உனக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் விசுவாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு பதில், ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதுக்கு முடிவு உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 92:12 நீதிமான் பனையைப் போல செழித்து லேபனோனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமானுக்கு ஆங்கிலத்தில் அப்ரைட் மேன், ஒரு குற்றமில்லாத மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 15:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உத்தமன். அவன் எப்படிப்பட்ட கைகளில் சுத்தம் உள்ளவன், பேச்சிலே உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்ட எடுத்து வாசிக்கலாமா? நீங்கள் திரையில் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்து படித்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, அவன் உத்தமன். யோபு சன்மார்க்கன், துன்மார்க்கன் அல்ல, உத்தமன். ஆகவே யோபுடைய முடிவை பாருங்கள். முதல்ல அவன் ரொம்ப சம்பிரபோகமாக வாழ்ந்தான். அவனுக்கு எந்த குறைவும் கிடையாது. அவன் நன்றாக சந்தோஷமாக இருந்தான். பிள்ளைகள்லாம் எல்லாம் வாழ்ந்து இருந்தார்கள். அவனுடைய பிள்ளைகள் அவனை சுற்றிலும் பந்தி இருந்தார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு சூறைக்காற்று வந்தது, பெருங்காற்று வந்தது. ஒரு நாள் ஒரு பிரச்சனைகள் அவனுக்கு எதிராக எழும்பி வந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் வந்தது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் என்ன என்று புரியவில்லை. அவனுக்கு இனம் கண்டு கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது. திடீரென்று ஒரு பெரிய சூறைக்காற்று வந்து ஏதோ பில்டிங் இடிந்து விழுந்தது. அன்றைக்குத்தான் அவர்கள் எல்லோரும் விருந்து சாப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. அப்படி விருந்து சாப்பிட்டு பிள்ளைகளோடு விருந்து உண்ணும் பொழுது அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து சூறைக்காற்றினால் எல்லாரும் செத்து போய் விட்டார்கள். யோபு மட்டும், அவன் மனைவி மட்டும் தப்பித்தார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கும் பாருங்கள். அது மட்டுமா, சப்பையர் வந்து ஆடு மாடுகள் ஒட்டங்களாம் ஓட்டி கொண்டு போய்விட்டான் என்று கேட்ட பொழுது யோபுக்கு தாங்கொன்னா துக்கம் வந்தது. என்னப்பா செய்கிறது, என்னை அழைத்தவர் நீர்தானே என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு உத்தமனானபடியால் அதை பற்றி துக்கப்படவில்லை, கவலைப்படவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். நீங்கள் சொல்லுவீங்களா? ஒரு கால் நானே சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்ல வைப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் அடியேன் சாட்சியாக நிற்கிறேன்னா தேவனுடைய கிருபை தான். ஆகவே எனக்கு ஒரு முடிவு தேவைப்பட்டது. ஆண்டவரே, எனக்கு ஒரு முடிவு தாரும். என்ன முடிவு? ஊழியத்தில் என்னை எடுத்து உலகம் முழுவதிலும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தாரும். வாழ்க்கையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு முடிவு நிச்சயமாகவே இருக்கிறது. அது செழிப்பான முடிவு. அது நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதமாக முடியும். நீ கவலைப்படாத, கலங்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யோபுடைய வாழ்க்கையில் வந்த தோல்வியிலே அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது. எப்போ? அவன் பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணா. உங்கள் வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்து ஆண்டவரே என்னை கைவிட்டீரோ என்று நினைக்கலாம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உனக்கு ஒரு முடிவு வச்சுக்கிறார். அது என்னவென்றால் சமாதானம். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தினுடைய காயங்களை மேற்பூசாய் பூசுகிறார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, கவலைப்பட்டு, கலைங்கொண்டு அன்பு சகோதரனே, உனக்கு ஒரு தேவன் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அது என்னவென்றால் சமாதானம். உனக்கு சமாதானம் கிடைக்க போகிறது. இஸ்ரவேலே, நீ சமாதானம் என்று சொல்லுகிறார். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கு சமாதானம் இல்லை. தன் தகப்பனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றினான். இப்போது சகோதரன் அவனை கொலை செய்யும்படியாக வருகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் உடனே ஒரு முடிவெடுக்கிறான். நான் தேவ சாமத்திலே
போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண தான் எனக்கு சமாதானம் கிடைக்கும். உடனே அவன் தன்னுடைய யாப்போக்கு நதி அருகே தன் மனைவி பிள்ளைகளை அப்புறப்படுத்தி விட்டு அவன் பின்னும் தனித்திருந்து இரவு முழுதும் அவன் ஜெபம் பண்ணுறான். சமாதானம் கிடைக்கல, அவன் பாவத்தை அறிக்கையிடலை. விடியற் காலத்தில் தேவனாய் கர்த்தர் வந்து உன் பேர் என்ன கேட்குறார். என் பேர் யாக்கோபு. ஓ நீ எத்தன், இன்றைக்கு உன் பேர் மாற்றுறேன். உன் பேர் மாற்றப்படுற வரைக்கும் உன் வாழ்க்கையில் சமாதானம் வராது. முதலாவது பழைய மனுஷன் சாக வேண்டும், உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். இன்னும் பழைய மனுஷனுடைய மாம்சத்துக்குரிய மனுஷன் உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு சமாதானம் கிடைக்காது. உன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகி நீ உடன்படிக்கை செய்யும் பொழுது தான் நிச்சயமாக சமாதானம் கிடைக்கும். ஆகவே உத்தமனை நோக்கி, யார் உத்தமன்? யோபு உத்தமன். நீ உத்தமனாக இருக்கிறாயா? பேசுகிற நான் உத்தமனாக இருக்கிறேன்னா என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள், உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வசனம் ஒரு காலம் பொய்யாகாது. அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு வரப்போகுது. என்ன முடிவு? அதுதான் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முடிவு. ஓ அது எல்லையில்லாத ஒரு முடிவு. ஆசீர்வாதத்தை தேவன் தராரு. உன் வாழ்க்கையில் அந்த முடிவு சமாதானம், அது வரப்போகிறது. பெரிய ஆசீர்வாதம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் பல இடங்களிலே வியாதியினாலும் பலவிதமான வருத்தத்தினாலும் சஞ்சலத்தினாலும் பாடுபட்டவர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரார். இதோ என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே எதற்கெல்லாம் முடிவு வரப்போகுது? முதலாவது வியாதிக்கு முடிவு வரப்போகுது. அல்லேலூயா. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக அருமையாகும். உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வியாதியை உன்னிலிருந்து விலக்கப் போகிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே உன் வியாதிக்கு முடிவு வந்து விட்டது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இந்த ஒரு பயங்கரமான புற்றுநோய் வியாதினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். நெடுநாளாய் அவர்கள் தேவனிடத்தில் செபித்தார்கள், உபவாசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் டாக்டர் இடத்தில் சென்று தன்னை பரிசோதனை செய்து கொண்டார்கள். அது ஆரம்ப நிலை இருந்தது. அவளுக்காக நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே அந்த புற்றுநோய் அவங்களை விட்டு விலகி போக வேண்டும், அந்த புற்றுநோய் கிருமிகள் அழிந்து போக வேண்டும் என்று 40 நாள் இரவும் பகலும் அதிகாலையிலும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த பொழுது அவர்களும் ஜெபித்தார்கள். அடிக்கடி ஜெபம் பண்ணி கேட்பேன், எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? இப்போ பரவாயில்ல பிரதர், இப்போ பரவாயில்ல பிரதர், கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். கடைசி டெஸ்ட்டு 3ஆவது டெஸ்ட் இருக்குது. கடைசி 3ஆவது டெஸ்ட்டில் போகும்பொழுது அவர்களுடைய தேவன் பரிபூர்ண சுகப்படுத்தி விட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு பலவிதமான வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? டாக்டரால் குணமாக முடியாத வியாதிகள் இருக்கிறது. ஓ எவ்வளோ பணம் செலவு பண்ணேன் 12 வருஷமாக. ஓ ஒரு ஸ்திரீயானவள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இரத்தப்போக்கினாலே கடினப்பட்டு வியாதிப்பட்டு பணம்லாம் செலவழிச்சு அதுக்கப்புறம் பணம் செலவு பண்ண ஒன்றும் இல்லை. நான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இயேசுவை பார்க்க போகிறேன் என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாள். அப்போ தான் என் வியாதிக்கு ஒரு முடிவு வரும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் சரீரத்தில் எல்லா ரத்தமும் போய்விட்டது. அவளால் நடக்க முடியவில்லை, அவளால் நிற்க முடியவில்லை. எப்படியோ இயேசு இருக்கிற இடம் சுற்றிலும் ஜனக்கூட்டம் நிறைந்திருக்கிறது. அவளுக்கு ஒரு முயற்சி, அவளுக்கு ஒரு எய்ம்ஸ் இருந்தது. அவள் எப்படியாயிலும் போக வேண்டும் என்று உள்ளே போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த உதிர ஊறல் நின்று விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நிச்சயமாகவே உன் வியாதிக்கு ஒரு முடிவு. டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, என் வியாதிக்கு முடிவில்லையா? நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? என் ஆண்டவர் இயேசு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வியாதியை மாற்றப்படுகிறார். உன் சரீரத்தில் வியாதி நீங்க நீ ஒரு காசு செலவு செய்ய தேவையில்லை. நீ டாக்டரை பார்த்து ஏமாந்து போயிருக்கிறாய். டாக்டர் உன்னை கைவிட்டார்கள்.
இந்த வியாதி நிமித்தமாக உன் உறவினர் உன்னை கைவிட்டார்கள், எல்லாராலும் நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? கவலைப்படாதே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை நேசிக்கிறார், உனக்கு உதவி செய்கிறார், உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கே உன் வியாதிக்கு முடிவு வந்து விட்டது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவின் வியாதிக்கு முடிவு தந்தது. மீண்டும் 15 வருஷத்தை எசேக்கியா ராஜாவுக்கு தேவனாய் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், நீ மரணமடைய போகிறாய், உன் காரியங்கள்லாம் சரிப்படுத்தினேன். அவன் ஓ என்று அழுகிறான், சூற்று பக்கமாக திரும்பி கொண்டு அழுகிறான். ஓ தேவனாய் கர்த்தாவே, உமக்காக நான் இப்படி பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தேனே, இந்த வியாதியிலே நான் சாகப் போகிறேன், என்ன செய்வது? எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், ஒரு பயங்கரமான கொடிய வியாதி. அவன் சோற்று பக்கமாய் திரும்பி எசேக்கியா அழும்போது கர்த்தர் அவன் கண்ணீரை கண்டார். இன்றைக்கு உன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஓ நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துட்டு வியாதி நிமித்தமாக பலவிதமான பல ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்திருக்கலாம். மகளே, மகனே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். தேவனுடைய வசனம், தீர்க்க வசனம் உனக்கு நேராக வருகிறது. நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை எழுப்புவேன், உன்னை விடுதலையாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். உனக்கு இருந்த வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தில் உன்னை விட்டு போய்விட்டது. எழுந்து நட, விசுவாசம் உனக்குள் வந்து விட்டதா? தேவனிடத்தில் நீ இப்பொழுது தேவ சமூகத்தில் முழங்கால் படையிட்டு உன் பாவத்தையெல்லாம் அறிக்கை பண்ணு. 38 வருஷமாக ஒரு மனுஷன் பெதர்சா குளத்தண்டில் படுத்து கொண்டு இருந்தான். அந்த வியாதி சொல்ல முடியாத வியாதி. ஒருவேளை அது கை கால் விழுந்து போயிருக்கலாம், அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அந்த சீலோவாம் குளத்தில் யார் முதல் போகிறாங்களோ அவங்க தான் சுகமாகுவாங்க. ஆனால் இங்கே 38 வருஷமாக படுத்துனுக்கிறான், என்னை கொண்டு போய் யாரும் இறக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். எல்லாம் போயிட்டாங்க, நான் தனிமைப்படுத்திருக்கிறேன். இயேசு அவன் தனிமை இருக்கும்போது நோக்கி வந்தான். ஓ வியாதினாலே நீ சிரமப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது, ஓ எனக்கு யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாயா? இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வருகிறார். உன் வியாதி எண்ணிக்கை, அதுக்கு வியாதிக்கு முடிவை கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டுக்கு திரும்பி போகிறான். வீட்டின் முற்றம் போகக்கூட இல்லை. போய் சொல், நான் எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறேன். எனக்கு அன்புனா கர்த்தருடைய பிள்ளையே, வியாதியிலே நீ மரித்து போவாய் நினைத்தாயா? நான் ஏற்கனவே ஒரு சகோதரி சொன்னேன் அல்லவா, அவர்கள் ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் இந்த புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனாலும் இயேசு அவங்களோடு இருந்து அந்த புற்றுநோய் முற்றிலுமாக, அந்த புற்றுநோய் அவங்களை அழித்து விட்டது. எலும்பு கூட நின்றால் பாருங்கள், எலும்பு கூட தான் இருக்கும், பார்க்க அகோரமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த வியாதியை நீக்கி, இனிமேல் நீ மருந்து சாப்பிட வேணாம், உனக்கு வியாதி நல்லாவிட்டது, புற்றுநோய் கிருமிகள் இல்லை என்று டாக்டர் சொல்ல பிற்பாடு சந்தோஷத்தினால அவங்க எலும்புகள், அவங்க சரீரங்கள் புஷ்டியானது. முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. தேவனுடைய பிரசன்னம் அவங்க முகத்தில் இருக்கிறது, கலை இருக்கிறது, நல்ல சரீரம் நன்றாக வந்துவிட்டது. எப்பவும் சந்தோஷமாக சிரித்து கொண்டே பேசுவார்கள். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? எனக்கா நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார், எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார் என்று ஒரு விசுவாச வார்த்தையினால், இன்றைக்கு விசுவாசனால் நீதிமான் படைப்பான் என்று சொல்லப்பட்டுகிறது. உன் வியாதிக்கு முடிவு, எசேக்கியா ராஜாவினுடைய வியாதிக்கு முடிவு முற்றுப்புள்ளி வைத்து 15 வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்தார். 2வது உன் துக்கத்துக்கு முடிவு. ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம். ஓ என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ துக்கத்தோடு நாட்களை கழித்து கொண்டிருக்கிறாயா? டாக்டர் சொல்லிவிட்டால் எனக்கு மரணம் வந்து விட்டது, மரணம் நெருங்கி விட்டது, நீ பிழைக்க மாட்டாய். ஓ டாக்டருடைய வார்த்தை நம்பாத. என் இயேசு தான் மகா பெரிய டாக்டர், த கிரேட் டாக்டர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை குணமாக்குவேன், நீ எழுந்து எனக்கு ஊழியம் செய்வாய். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. என்னவென்றால், அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்த அவர்கள் தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். சபையில் எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி
அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. அழகாக இருக்குது. மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்ன பொழுதும் ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் செத்து போய்விட்டார்கள். ஊழியக்காரரை பற்றி துர்ச்செய்தியை பரப்புகிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மரணம் அருகில் இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் யாரை வேணாலும் குறை கூறலாம், ஊழியக்காரரை குறை கூறக்கூடாது. என் ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலியாக வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இதோ துர்ச்செய்தியை பரப்பின் நிமித்தமாக அந்த தேசத்தில் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. எப்னோவின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்ன பொழுது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. வீணான வார்த்தைகளை பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டாம். உன் சோதனைக்கு முடிவு உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளினால் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையாய் உண்டார்க்கும் மென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா. இன்னும் பார்க்கும் பொழுது உங்களில் ஒருவன் அப்படி இருந்த ஆனாலும் எவ்வளவாயும் சந்தேகப்படக்கூடாது. சோதிக்கப்படுற எவனும் 13ஆம் வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறானே என்று வேதம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிறான். சோதனைக்கு முடிவு உண்டு. அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவும் நியாயத்தீர்ப்புக்கு நாளுக்கென்று வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைக்கு முடிவு உண்டு. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபுக்கு வந்த சோதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யோபுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு, ஆனாலும் நன்மை பெற்ற கையினால் தீமையும் நாம் அனுபவிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு தன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வந்து உன் வாழ்க்கையை சிதறடிக்கப்படி செய்திருக்கலாம், உன் வாழ்க்கையை தோல்வி உண்டாயிருக்கலாம். ஆனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று எழுது. அவன் உத்தமன் என்று எண்ணி அவனுக்கு ஜீவ கிடைத்த தேவன் தருவார். அவன் சோதிக்கப்படுகிறாயா? எல்லாம் நன்மைக்காகவே. இயேசுவும் கூட சோதிக்கப்பட்டார் பிசாசினாலே. ஆனால் அப்பலை போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை நீ பரிச்சு பாராதிருப்பாயாக என்று சொன்னார். ஆகவே சோதிக்கப்படுற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்பட, கர்த்தரை சோதிக்கிறார். கர்த்தர் ஒரு காலம் சோதிக்க மாட்டார். நீ இச்சையினால் விழுந்து போனபடியால் நீ பிசாசினால் சோதிக்கப்படுகிறாய். பிசாசு உன்னை சோதித்து அறிந்து பார்ப்பான். அவன் வலையிலே நீ விழுவாயானால் நீ எழுந்து வர முடியாது. ஆனால் கர்த்தர் உன்னை தூக்குற தேவனாக இருக்கிறார். உன் சோதனைக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது. உன் தனிமைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுதும், கணவனை எழுந்து இளம் வயதிலேயே விதவையான ஒரு ரூத்தின் தனிமைக்கு போவாஸ் மூலம் ஒரு விடிவு காலம் வந்தது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிக்கும் பொழுதும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து சந்ததியை பெருக பண்ணினார். அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சகரியா எலிசபெத்து வயதுச்சனர்களாக இருந்தும் அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு குழந்தை கொடுத்தார். குழந்தை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கமானால் அந்த குடும்பத்தில் தனிமைத்தான், இனிமை இருக்காது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு அன்னாளை பார்க்கிறோம். அவள் தனிமையாக்கப்பட்டாள், சோதிக்கப்பட்டாள், அதோ பரியாசம் பண்ணப்பட்டாள். ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை சீலோவுக்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டாள். உன் வாழ்க்கையிலே இந்த அன்னாள் உனக்கு எடுத்துக்காட்டார்கள். எவ்வளோ சோதனை வந்தும், எவ்வளோ பரியாசம் நிந்தை வந்தும், அவள் வருஷத்துக்கு சீலோவுக்கு போகிற ஒரு பழக்கம் இருந்தது. தேவனை
ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, தேவனுக்கு பலியிடும்படியாக அங்கே போனாள். அங்கு ஏலி என்ற ஒரு தேவனுடைய ஆசாரியன் இருந்தான். நெடுநேரமாக அவள் கண்ணீரும் துக்கமாக வேதனையோடு தன் மனசுக்குள்ளே பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏலி அவளை பார்த்து, நீ குடித்து விட்டு வந்து இங்கே பதற்றுகின்றாயா என்று கேட்கிறார். இல்லை ஆண்டவனே, உம்முடைய அடியால் கிளேசமுள்ள ஒரு மகள், என் குழந்தை இல்லை. ஏலி போய்விட்டார். மறுபடியுமாக ஏலி சொல்கிறாள், உனக்கு ஒரு தேவன் ஒரு குமாரனை கொடுக்க போகிறார். உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது. யுவர் ப்ரேயர் இஸ் கிராண்டட். உன் ஜபத்துக்கு பதில் வந்து விட்டது. கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். உனக்கு ஒரு சாமுவேலை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். இன்றைக்கு தனிமையாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் பல வருஷங்கள் ஏமாற்றப்பட்டு பணம் செலவழித்து துக்கப்பட்டு தோல்வியடைந்து இனி குழந்தையை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், சொந்தக்காரர்கள் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு உனக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார். உன் கர்ப்பத்தின் வாசலை தேவன் திறக்கப் போகிறார். நீ கர்ப்பம் தரிக்கப் போகிறாய். சுனமியா என்ற ஊருக்கு போன பொழுது எலிசா அங்கே ஒரு வெளியேறப்பட்ட கனப்பட்ட ஸ்திரீ இருந்தாள். அவள் இது எலிசாவை நற்கருணையோடு அனுசரித்தாள், ஆகாரம் கொடுத்தாள், தங்க இடம் கொடுத்தாள். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா கேட்கிறார். ஓ ஐயா தீர்க்கதரிசியே, எனக்கு குழந்தை இல்லை, வேறு ஒன்றும் வேணாம். அடுத்த ஆண்டு நான் வரும்பொழுது நீ ஒரு குமாரனை உன் தோளிலே நீ சுமந்து கொண்டிருப்பாய். அப்படியே அடுத்த வருஷம் வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்தது. உன்னுடைய தனிமைக்கு முடிவு வந்து விட்டது, உன் அடிமைக்கு முடிவு வந்து விட்டது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 37:28 வாசிக்கும் பொழுது, யோசேப்பை அடிமையாக விற்கப்பட்ட பிறகு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை தேவன் அதிகாரியாக்கினார். அவன் சகோதரர்கள் தனிமையாக்கினார்கள், குழியிலே போட்டார்கள், அவனை வெறுத்தார்கள். ஆனால் அவனை தேவன் தூக்கி எகிப்து கொண்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறதான ஒரு தானியம் கொடுக்கிறதான ஒரு அதிகாரம் அவன் கொடுக்கப்பட்டது. எவர்கள் உனக்கு விரதமாக எழும்புகிறாளோ அவளை நான் உன் பட்சத்தில் கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்கிறார். முதலாவது உன் வியாதிக்கு முடிவு, ரெண்டாவது உன் துக்கத்துக்கு முடிவு, மூன்றாவது உன் சோதனைக்கு முடிவு, நான்காவது உன் தனிமைக்கு முடிவு, ஐந்தாவது அடிமைக்கு முடிவு. அல்லேலூயா. நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம். இயேசுக்கு நீ அடிமையாரு. இயேசு உன்னை நேசிக்கிறார். முடிவு உனக்கு ஒரு விடிவை கொண்டு ஆசுவாதமாகி விடிவை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதினாலே நீ வியாதிப்பட்டிருக்கிறாயா, டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கிறாயா, ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு முடிவு. இது என்ன? சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்துவிட்டது. நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு செய்து விட்டார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வேதனையோடு துக்கத்தோடு காலத்தை ஓட்டிக்கொண்ட உன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடிவு வராதா, என் ஜெபம் கேட்கப்படாதா என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் அருமை சகோதரியே, சகோதரனே, தகப்பனே, தாயாரே, உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு வந்து விட்டது. கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இனிமேல் உனக்கு கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரையில் காணும் இந்த தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை கொடுத்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அடியேனும் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த டிவி நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு சிறு காணிக்கை உங்களால் இயன்றதை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த டிவி நிகழ்ச்சிக்கு என்னால் இயன்ற காணிக்கைகளை கடந்த 5 ஆண்டு காலமாக நான் கொடுத்து கொண்டேன். ஆண்டவர் இந்த உலகம் முழுதும் என்னை கொண்டு போய் வருகிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு எந்த குறைவில்லாமல் வழி நடத்த. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? டிவி ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தாங்குவார். உங்களுடைய சம்பளம் உயர்த்தப்படும், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கர்த்தர் உங்களை வெகுவாக ஆஸ்வதிப்பார். எத்தனையோ மக்கள் உங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு செய்ய வேண்டியது ஜெபம், ஒரு உதவி, ஒரு கை பங்களிப்பு. உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நல்ல பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே உங்கள் வார்த்தைகளை கேட்டும் பிள்ளைகளை ஆண்டு மென்மேலும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், இரக்கம் பாராட்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென்.